ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே தாவேக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான மேல்விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். தங்கமணி, வணக்கம். தற்போதைய சூழல்ல அங்கே ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டு வருது? முழுவர் வணக்கம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகில் இருக்கின்ற சரளை என்னும் பகுதியில் தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்வினை நடத்தியிருக்கின்றார். தொடர்ந்து இந்த ஈரோடு மாவட்டத்தினை பொறுத்தினை வரை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகில் இருக்கின்ற விஜயபுரி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 16 ஏக்கர் பரப்பளவில் கொண்ட இடத்தில்தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை நடத்தியிருக்கிறார். தொடர்ந்து அதற்கான பணிகளுக்கான ஏற்பாடு தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அந்த 16 ஏக்கர் பரப்பளவில் இருக்கின்ற நிலத்தில் சுமார் 40 பேரிகார்டுகள், அதாவது 40 அளவிலான அந்த சதுர வடிவில் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு வட்டத்திற்கும் சுமார் 400 நபர்கள் அதில் நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். அதே மாதிரி 600 அந்த பேரிகார்டுகளை கொண்டு இங்கு அந்த மக்களை நிறுத்துவதற்கான பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் சுமார் 40 கண்காணிப்பு கேமராக்களும் அதே சமயத்தில் 20 தண்ணீர் தொட்டிகளும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் ஆம்புலன்ஸ்கள், 20 ஆம்புலன்ஸ்கள், தீயணைப்பு வாகனங்கள், அதே மாதிரி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வருவதற்கான அந்த வாகனங்கள் நிறுத்துமிடமான பார்க்கிங்க்கு மட்டும் சுமார் 20 ஏக்கரா ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. விஜயை சந்திப்பதற்காக வருகின்ற தொண்டர்களும் சரி, அதே மாதிரி நிர்வாகிகளும் சரி, முன்பகுதியில் வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் இல்லை. அதுக்கு பதிலாக அவர்கள் இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக வாகனங்களில் வரும்பொழுது அவர்கள் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னாடியே அவர்கள் நிறுத்தி மாற்றுப்பாதையில் செல்ல வைக்கப்படுகின்றனர். மாற்றுப்பாதையில் சென்று கொண்டு இங்கிருக்கின்ற அந்த 20 ஏக்கர் பரப்பளவு இருக்கின்ற அந்த பார்க்கிங்க்கு நேரடியாக வண்டிகள் அங்கு நிறுத்தி வைத்துதான் இங்கு சுமார் 4 வழிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. வலதுபுறம், இடதுபுறம், கிழக்கு என்கின்ற அந்த ஒரு 4 புறத்திலும் அந்த வாகனங்களில் இருந்து வருபவர்கள் நேரடியாக இந்த பரப்புரை நடைபெறும் இடத்திற்கு வந்துவிடுகின்றனர். அதே சமயத்தில் காவல்துறை சார்பில் விதிக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளின்படி வருகின்ற தொண்டர்கள் அசம்பாவிதத்தில் ஈடுபடக்கூடாது. அதே மாதிரி இங்கிருக்கின்ற அந்த மரங்கள் மீதோ அல்லது வீடுகள் மீதோ ஏறக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்ற அதே சமயத்தில் இந்த பரப்புரை நடைபெறும் இடத்திற்கு அருகில் கூட மிகப்பெரிய அளவில் அந்த பிளெக்ஸ் பேனர் வைக்கின்ற அந்த இரும்பு கம்பிகள் சுற்றிலுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு புறம் சுமார் 300 வேலையாட்களை கொண்டு இந்த பரப்புரை நடைபெறும் இடத்திற்கான பணிகள் என்பது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மண்கள் சமம் செய்யும் பணி, அதே சமயத்தில் பேரிகார்டுகள் அமைக்கும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை முன்னாள் அமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருமான செங்கோட்டையன் முன்னின்று இந்த பணிகளை தற்போது செய்து வருகிறார். அதே சமயத்தில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் மட்டும் பங்கு பெற வேண்டும் என ஒரு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், பவானிசாகர், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு போன்ற பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து சுமார் 25,000 நபர்கள் இந்த விஜயினுடைய மக்கள் சந்திப்பு பரப்புரை கூட்டத்திற்கு வருகை தரவிருக்கின்றனர். அதே மாதிரி இந்த நிர்வாகிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்களும் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை தருகின்றனர். எக்காரணத்தை கொண்டும் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்கின்ற வகையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேசிய நெடுஞ்சாலையில் எந்த ஒரு வாகனங்களும் நிறுத்தக்கூடாது. அனைத்து வாகனங்களும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னாடியே அந்த வாகனங்கள் திருப்பி விடப்பட்டு அந்த வாகனங்கள் நேரடியாக பார்க்கிங்க்கு செல்லப்படும். அதே சமயத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக கோவை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு நேரடியாக விஜயமங்கலம் சுங்கச்சாவடிக்கு வருகை தருகிறார். இந்த சுங்கச்சாவடிக்கு அருகிலேயே இந்த சரளை என்னும் பகுதி அமைந்திருக்கின்றது. நேரடியாக அவர் முன்பகுதியில் இருக்கின்ற அந்த நுழைவாயிலுக்குள் நேரடியாக அந்த வாகன பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். அந்த விஜய் அவர்கள் நிற்கின்ற பகுதிக்கு முன்னாடியே, அதாவது சுமார் 50 மீட்டருக்கு முன்னாடியே நிர்வாகிகள் அங்குதான் நிற்கப்படுகின்றனர். வாகனத்தை நோக்கி எந்த ஒரு நிர்வாகிகளும் முன்னே வரமாட்டார்கள். அதே சமயத்தில் விஐபி, விவிஐபி என்கின்ற நிர்வாகிகள் மட்டும் அந்த வாகனத்திற்கு முன்புறம், அதாவது 50லிருந்து 70 நபர்கள் மட்டும் முன்னாடி நிற்பார்கள். அதே சமயத்தில் கிழக்கு புறத்தை நோக்கி காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டு அறையும் இருக்கின்றது. அதில் எந்த ஒரு அசம்பாவிதங்கள் ஆனாலும் நேரடியாக சிசிடிவி கேமராக்களில் அவர்கள் அங்கிருந்தே பணிகளை மேற்கொள்ளலாம். அதே சமயத்தில் ஒவ்வொரு பேரிகார்டுகளுக்கும் ஒவ்வொரு தண்ணீர், அதாவது பிளாஸ்டிக் சின்டெக்ஸ் டேங்க் என்கின்ற அந்த குடிநீர் வசதியும் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற 18ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் அவருடைய மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நிகழ்த்தியிருக்கின்றார்.